இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். அன்பானவர்களே, இந்த தபசு நாட்களிலும் நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இன்றைக்கும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 31 நாம் மாறி மாறி வாசித்தோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், நம்ம அந்த 31வது சங்கீதத்தில் கடைசி 2 வார்த்தையை பார்க்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவர் உண்மை உள்ளவர்களை தற்காக்கிறார். அல்லேலூயா. அடுத்து இடும்பு செய்கிறவர்களை பூரணமாய் ஆண்டவர் பதில் அளிக்கிறார். அடுத்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் திடமனதாயிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உண்மையாகவே மனுஷர்களை பார்த்து அல்ல, தெய்வத்தை நோக்கி பார்த்து, இந்த ஆலயத்தில் தெய்வத்தினுடைய பிரசன்னம் இருக்கிறது, தெய்வத்தினுடைய ஆளுகை இருக்கிறது, தெய்வத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிறது, தெய்வத்தினுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா நிசி, அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ஷம்மா, அவர் யெகோவா ஷாலோம் என்று சொல்லி, கர்த்தர் நாமம் என்னுடைய புகழிடம், நான் களி கூர்ந்து மகிழ்ந்திருவேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் அனைவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகழிடம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். திருப்பி சொல்லுங்க, கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம், ஆமென், என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்க, சொல்லுங்க, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவர் யெகோவா ராஃபா நமக்கு சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் யெகோவா ரூவா, அவர்களுடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நாங்கள் கலங்களப்பா, உமக்கு மாத்திரமே ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று சொல்லலாம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா, நாங்கள்
நாங்க கலங்கலப்பா. சொல்லுங்க, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என்றும் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எந்தன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எந்தன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எந்தன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவர் யெகோவா ஷம்மா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி மத்தேயு 28வது அதிகாரத்துல சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா ஷாலோம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் எந்தன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாரும் கர்த்தர் நாமம் எந்தன் புகலிடமே, கருத்தோடு துதித்து. யெகோவா ஷாலோம், எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. சொல்லுங்க அப்பா, நல்ல சத்தமா. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எந்தன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாரும் எல்லாரும் கர்த்தர் நாமம், எஸ், கருத்தோடு துதித்து. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக்கொள். யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தரும். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரூவா, யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பர். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தரு. முதல்ல சொல்லுவோம், கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க நல்ல கரங்களை தட்டி பாருங்க. கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் எந்தன் புகலிடமே, கருத்தோடு வே. கர்த்தர் நாமம் எந்தன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் எந்தன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக வசனம் சொல்லுகிறபடி. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் அவரில் அன்பு கூறுங்கள், ஆண்டவர் உங்களுடைய உண்மையை தற்காத்துக் கொள்வார். யாரெல்லாம் இடும்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு பூரணமாய் பதிலளிப்பார்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே திடமனனாயிருங்கள். ஏன் சொன்னா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் இங்க வந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தையும் ஸ்திரப்படுத்துவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன். இன்னும் நேத்து நம்ம கேட்ட வேத வார்த்தையின்படி நடுக்கமான செய்திகள் வந்தாலும் ஒரு பக்கம் ஆண்டவர் நம்பிக்கையின் செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் யவீரனுடைய மகள் இறந்து போனாங்கன்னு சொல்லி செய்தி வரலாம், ஆனால் ஆண்டவர் பார்த்து சொன்னார், யவீரை பார்த்து, டோன்ட் பி அஃப்ரைட், நீ பயப்படாத, நீ கலங்காத, பார்த்து சொல்லிட்டு ஜஸ்ட் பிலீவ், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு ஆண்டவரே நடுக்கமான செய்திகள் எங்கள் வாழ்க்கையில வந்தாலும், நாங்க பயந்து நடுங்குகிற காரியங்கள் நடந்தாலும், நம்பிக்கையின் செய்தியை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலத்துல நடுக்கமான காரியங்கள் இருக்கலாம், படிக்கிற இடத்துல இருக்கலாம், திருச்சபைக்குள்ள இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற நம்பிக்கையின் செய்தி என்னன்னு சொன்னா, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்லி அன்னைக்கு சைரஸை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர். உங்களுடைய பிரசன்னம் அசைவாடி கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபை முழுவதும் பரலோகம் திறந்திருக்கிறது ஆண்டவரே. எல்லாருடைய மேலையும் தெய்வீக கரம் இருக்கிறதற்காக நன்றி. ஆவியானுடைய பிரசன்னத்தை நாங்க உணர்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு பதிலளிப்பார், எனக்கு ஆண்டவர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்னு சொல்றவங்க ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் 2 கரங்களை உயர்த்துவோமா? அப்படியே துதிய ஆராதனை நிறைவு செய்ய போறோம். 2 கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு தான், இது ஆண்டவருக்கு தான், ஏதோ நான் சொன்னேன்னு கிடையாது, ஆண்டவருக்கு தான். 2 கரங்களை நல்லா உயர்த்துங்க. ஆண்டவர் இன்னைக்கு கரங்களை தூக்குறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, பேசுறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, பாடுறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, நடக்க வச்சிருக்கிறாரு. அதனால எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஒரே ஒரு தடவை எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த ஒரே ஒரு தடவை சொல்லி முடிக்கலாமா? நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிறதற்காக நன்றி. மீதமான வேளை நீர் மாத்திரம் வழி நடத்துவீராக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே லெந்து காலங்களின் 5ஆம் வாரம் பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நேற்று முன்தினமும் நாங்கள் 2 பேரும் குடும்பமாக உங்களோடு உங்கள் திருச்சபையோடு கூட ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை காலத்தால் அழியாத பாரம்பரிய கீர்த்தனை பாடல் வழியாக வழங்குவதில் அதிக சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு கீர்த்தனை பாடலை வழக்கம் போல பாட கேட்க போகிறோம். வழக்கமாக முந்தின நாள் பாடின கீர்த்தனை பாடலை நாங்கள் பாடுவதில்லை. ஆனால் இந்த பாடலை நேற்று பாடினாலும் கூட ஆலய பணியாளர் திரும்ப வற்புறுத்தி கேட்டார், அந்த பாடலை எப்படியாவது திருப்பி பாடுங்கன்னு சொன்னார். ஆகவே நான் கும்பிடுகிறேன் என்ற கீர்த்தனை பாடலை சாஸ்திரியமா பாட கேட்டு ஜெபித்து நாம் இந்த ஆளின் செய்தியை தியானம் செய்வோம். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுனாதர் பாதம் கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுனாதர் பாதம் கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன்.
அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், ஏனை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியார் கருளை கும்பிடுகிறேன், நம்பும் அடியார் கருளை கும்பிடுகிறேன். பாவ நாசனை இருவாசனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். தம்பம் என காணவனை கும்பிடுகிறேன், நித்தியம் சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். உம்மர் தொழு வஸ்துவையே கும்பிடுகிறேன், உம்மர் தொழு வஸ்துவையே கும்பிடுகிறேன். தொனிக்கும் ஓசன்னா ஓசன்னாவென்று கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். ஒரு சர்வேஸ்வரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லா மெய்ப்பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், திருவுருவானவனை கும்பிடுகிறேன். தவீது சிம்மாசனே தாத்திபனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். நாற்றிசையும் நோக்கி நின்று கும்பிடுகிறேன், வேத நாயகனின் பாட்டனையே கும்பிடுகிறேன். சாஸ்திரவியத்துடனே கும்பிடுகிறேன், சாஸ்திரவியத்துடனே கும்பிடுகிறேன். தவீது சங்கீர்த்தனங்கள் சொல்லி கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குருவே சுனாதர் பாதம் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குருவே சுனாதர் பாதம் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சன்னிதானத்திலே உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனிதன் இவ்விதமாக ஜெபித்தானாம். என் ஜெபத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவரே, எனக்கு பொறுமையே இல்லை, எனக்கு பொறுமையை தாரும், அதை உடனடியாக தாரும் என்று சொல்லி ஜெபித்தானாம். ஆண்டவரே, எனக்கு பொறுமையே இல்லை, பொறுமையை தாரும், அதை உடனடியாக தாரும் என்று சொல்லி ஜெபித்தானாம். பொறுமையை பொறுமையாய் கேட்பதற்கு அவனுக்கு பொறுமை இல்லை. Lord, give me patience. I don't have patience and give it to me right now என்று சொல்லி கேட்டான். அநேக கிறிஸ்துவுடைய ஜெபங்கள் இப்படித்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்கு ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்று அறியாதபடிக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் செய்தியை அவருடைய நீடிய பொறுமை அதை மையமாக வைத்து உங்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். Today the most neglected, the most ignored, the most forsaken nature of human is patience. இந்த நாளில் அதிகமாக ஒதுக்கப்படுகிற, முக்கியத்துவம் கொடுக்கப்படாதிருக்கிற
ஒரு மனித பண்பு இருக்குமே என்றால் பொறுமை, நீடிய பொறுமை. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. அது என்னங்க, அதை விட அன்பு, பரிசுத்தம், தாழ்மை, விசுவாசம், இரக்கம் எல்லாம் சரிதான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த அன்பு, இரக்கம், சமாதானம், சந்தோஷம் இவை எல்லாவற்றுக்கும் கொடுக்கப்படுகின்ற அதே முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கு பொறுமைக்கு கொடுப்பதில்லை. தவறான ஒரு காரியம். இந்த நாளே நம்ம வேதத்துல நிருப வாக்கியத்துல வாசிக்க கேட்டோம். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. என்னோட கூட திருப்புங்கள் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு நிருபம், புதிய ஏற்பாட்டின் பக்கம் 262, புதிய ஏற்பாட்டின் பக்கம் 262. அதில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 19ஆம் வசனத்திலிருந்த கலாத்தியர் ஒருவேளை 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், படிக்க வேண்டாம். அது பார்ப்பீர்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகள், அழுத்தி சொல்றேன், மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி பன்மையில ப்ளூரல்ல ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கார் பவுல் அப்போஸ்தலர். மாம்சத்தின் கிரியைகள், the manifestations of the flesh, ப்ளூரல்ல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதனால் அதை தொடர்ந்து நீங்கள் 22ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றால், ஆவியின் கனியோ என்று சொல்லி எத்தனை நமக்கு தெரியும், சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்கிறோம். 9 இருக்குங்க ஆவியின் கனியோ. ஆனா எத்தனை பேர் யோசித்து பார்த்துருக்கிறோம், 9 இருந்துச்சுன்னா அது எப்படி போடணுங்க, ஆவியின் கனிகளோன்னு இருக்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இட் ஷுட் பி இன் ப்ளூரல். 1-2 கனி இருந்தா பரவாயில்ல, 9 கனிகள் என்னென்ன இருக்குது பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், அத்தனையும் சேர்ந்து ஒரே கனியா. ரொம்ப அழகா சொல்றான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன். ஒரு வேத வெளிச்சம் இதுல. It should be written as the fruits of the spirit. Instead it is written as the fruit of the spirit. ஆவியின் கனி, ஆவியின் கனிகளோ என்று சொல்லி இருந்திருக்கணும். ஏன்னா 9 சேர்ந்ததுனால அப்படி பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எழுதல. ஒரே கனி 9 சுவைகள். அழகா சொல்றான், ஒரே கனி தான் அது. ஒருமையில எழுதப்பட்டு இருக்கிறது. நான் இங்கிலீஷ் வேதாகமத்திலையும் பார்த்தேன், நான் NIV-லையும் பார்த்தேன். எப்படி போட்டிருக்கு, the fruit of the spiritனு போட்டிருக்கான்னு சொல்லி தேடினேன். அப்படி the fruits of the spiritனு சொல்லி போட்டிருக்கான்னு தேடினேன், அப்படி போடல. the fruit of the spirit அங்கேயும் கூட தெளிவாய் போடப்படுது. the fruit ஒரே ஃப்ரூட் தான், 9 கனிகள், the fruit of the spirit. அதுல என்ன ஆச்சரியம் பாருங்க, அதுல இருந்து நீடிய பொறுமையை மத்தியில சரி இருக்கான் பாருங்க பவுல் அப்போஸ்தலன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுல ஒண்ணு கூட மிஸ் ஆச்சுன்னா அது ஆவியின் கனியே இல்லை. அத்தனையும் சேர்ந்ததுதான் ஆவியின் கனி. ஆனா இந்த நீடிய பொறுமைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கத்தெல்லாம் கொடுக்கிறோம். ஆனா இந்த நீடிய பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. காரணம் என்ன? wouldn't we give much importance to the nature of patience? ஏன் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை? யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? அது அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு எல்லாமே with a touch of a button we get everything. இன்னைக்கு சொன்ன உடனே நமக்கு எல்லாமே கிடைக்குது. எதுக்கு காத்திருக்கணும்? பொறுமை அவசியம் இல்லை, சொன்ன உடனே கிடைக்குது. அந்த காலத்துல பொறுமையா காத்திருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். இப்ப அவசியமே இல்லை, எல்லாமே கிடைக்குதுங்க. with a touch of a button you get everything and anything. ஆகவே காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, பொறுமைக்கு அவசியமே இல்லை. காரணம் என்ன? எல்லாமே உடனடியாக சீக்கிரமாக கிடைக்கிறது என்பதற்காக இந்த நீடிய பொறுமைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஒரு அருமையான கீர்த்தனை பாடல் ஒன்று உண்டு, துவக்கத்திலே அதை பாடியிருக்க வேண்டும். 2 கவிகளை மட்டும் பாட கேட்போம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் என்கின்ற சாஸ்திரியாரின் கீர்த்தனை பாடலை பாட கேட்போம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம், சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம். ஆப்தி சுந்தர நீரை கொண்டுயரருள் மோகிஷ தீவன், காதிவும்
அன்பர்கள் தொழும் இங்கீத கருணை பிரதாபன் மந்தையாயற் பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனார் நிந்தையால் ஒரு கந்தை மூடவும் வந்த மாப்பரிசுத்தனார். திருவானுலகரசாய் வளர் தேவ சொருவானா ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானார் ஆபிராமுனிடமேவிய பதிலாய் உபகாரம் எபிரேயர்கள் குலம் தாவீதன் அரசர் கோர்குமாரன். நீடிய பொறுமைக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை? இன்றைக்கு எல்லாமே சீக்கிரமாய் கிடைக்கிறது, காத்திருப்பதற்கு அவசியமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக நம்ம வீட்டில் காஃபி குடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வருதுன்னு வச்சுப்போம். காஃபி குடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வருது. குறைஞ்சது 25 நிமிஷமாவது ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும், இல்லைங்களா? 10 வருஷத்துக்கு முன்பதாக கிச்சனுக்கு போகணுங்க, ஸ்டவ்வை பற்ற வைக்கணும், பாலை கொதிக்க விடணும், டிகாஷன் ரெடி பண்ணணும், கலக்கணும், சர்க்கரை போடணும், எல்லாம் பண்ணி வர்றதுக்கு ஒரு 25 நிமிஷமாவது ஆகும். எப்போங்க? 10 வருஷத்துக்கு முன்பதாக. ஒரு 5 வருஷத்துக்கு முன்பதாக மறுபடியும் அந்த காஃபி குடிக்கணும் ஒரு ஏர்ஜ் வந்துச்சுன்னா நீங்கள் கிச்சனுக்கு போகலாம். பாலெல்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம், டிகாஷன்லாம் போட வேண்டாம், கலக்க வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம், சுடுதண்ணி போட்டால் போதும். ஏன்? 3 in 1ன்னு சொல்லி ஒரு சாஷி வந்திருக்கு இல்லையா? அதில் வந்து காஃபி பவுடரும் இருக்குது, மில்க் பவுடரும் இருக்குது, சுகரும் இருக்குது. ரொம்ப சுலபமாக கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? சுடு தண்ணியை போட்டுட்டு அதை ஸ்பூனு போட்டு கலக்கிட்டிங்கன்னா அருமையான காஃபி ரெடி. 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம், அவ்வளோதான். அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். 10 நிமிஷத்தில் 5 வருஷத்துக்கு முன்பதாக காஃபி ரெடி ஆச்சு. சரி, இப்போ அந்த 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண வேண்டாங்க. எடுங்க ஃபோனை, A2Bக்கு அடிங்க, ஸ்விக்கிக்கு அடிங்க, அவன் கொண்டு வந்து கொடுத்துருவான். ஜொமேட்டோக்கு அடிங்க, கொண்டு வந்து கொடுத்துருவான். நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கலாம், டெட்ரா பேக்கில் கொண்டு வந்து கொடுப்பான், சூடாக உட்காந்துட்டே குடிச்சிடலாம். காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? பொறுமைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? எல்லாமே உடனடியாக கிடைக்கிறது. வித் டச் ஆஃப் அ பட்டன் we get anything and everything. இல்லை? அதே போல் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை, அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நல்ல சாப்பாடு உண்டு. இப்போது அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமைனா அது பெரிய செரிமனி. சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்ச வந்தோடனே எங்கள் அப்பா, நான் சொல்கிறது 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அன்றைக்கி தான் நல்ல என்பி உண்டு, மற்ற நாள்லாம் கிடையாது. நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சுடுதண்ணி போடுவாங்க. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்சோடனே எல்லாம் வந்து எங்கள் அப்பாவை வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க, கூட பிறந்தவங்கெல்லாம். அவர் சுடுதண்ணி போட்டு ரொம்ப செரிமோனியஸாக அந்த கழுத்தை அறுத்துட்டு சுடுதண்ணியில் முக்கி அந்த இதெல்லாம் பிடுங்கி விட்டு மஞ்சள் பூசி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். நீட்டாக அறுத்து அந்த ஈரெல்லாம் தனியாக பிரித்து அப்புறம் அது கிரேவியோ பிரியாணியோ செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். அப்போது எப்போ நான் சொல்கிறதுங்க, 50 வருஷத்துக்கு முன்பதாக. இப்போது மறுபடியும் உட்காருங்க, சர்ச் சர்வீஸ் போயிட்டு வந்து வீட்டுக்கு போவாங்க, சோஃபாவில் உட்காருங்க, டேக் ஒரு மொபைல் ஃபோன் கால், என்ன NV ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஜூனியர் குப்பனாக இருக்குதான்னு சொல்லி தெரியல, ஃபோன் பண்ணுங்க, அவன் சூடாக மட்டன் பிரியாணி கொண்டாந்துருவான். நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு 10 நிமிஷத்தில் அருமையான பிரியாணி சாப்பிட்டுடலாம். நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிச்சனுக்கு போக வேண்டாம். 1.5 வருஷம் நீங்கள் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணவே வேண்டாம். அப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்குங்க பொறுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அவசியமே இல்லை. 2 பேருமே கல்லூரியிலே நாங்கள் பேராசிரியர் வேலை செய்தோம். நான் சொல்வது 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 32 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்போ நாங்கள் வேலை செய்த இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காணப்படுகின்ற தரங்கம்பாடி பொறையார்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் ஐ வாஸ் ஹெட்டிங் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. சாஸ்திரி அம்மா இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. சரி, அப்போது எங்களுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை. மயிலாடுதுறைக்கும் நாங்கள் வேலை செஞ்ச காலேஜுக்கு உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டும், ஊழியம் இருக்கும் வீக்கெண்ட்ஸ்லாம். அப்போ டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இப்போ இருக்கிற மாதிரி ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாதுங்க. நான் சொல்கிறது 32 வருஷத்துக்கு முன்பதாக, 25-30 வருஷத்துக்கு முன்பதாக. அப்போ என்ன செய்யணும்?
I have to go all the way to Mayiladuthurai, which means we have to travel for 40 kilometers. 40 கிலோமீட்டர் போகணும். அந்த காலத்தில் ஒரு பழைய ஸ்கூட்டர் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதுதான் போவேன். ஹாஃப் டே லீவ் எடுத்துட்டு போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போவேன். போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். போய் பார்த்தா பெரிய கியூ நிற்கும். எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டருக்கு முன்பதாக, அந்த ரிசர்வேஷன் டிக்கெட் கவுண்டருக்கு முன்பதாக. கஷ்டமாக இருக்கும். ஹாஃப் டே தான் லீவ் போட்டுருப்போம், மத்தியானம் போய் ஆகணுமே, பெரிய கியூ இருக்கும். கஷ்டப்பட்டு மெல்ல மெல்ல போயிட்டே இருப்பான். என்னுடைய டேர்ன் வரப்போ கரெக்டாக அவன் மூடிட்டு லஞ்ச் டைம் சொல்லி போடுவான். கடவுளே, ஹாஃப் டே தான் லீவ் போட்டோம் நம்ம என்று சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே இருக்க சேர் இருக்கும், அங்கே போய் உட்காந்துப்போம். எப்படா திறக்கும்னு சொல்லி அந்த கதவையே பார்த்துக்கிட்டு இருப்போம். 1 மணி நேரம் கழிச்சு அவன் சாப்பிட்டு வந்து அந்த இதை திறப்பான். ரொம்ப சந்தோஷமாக முதல் ஆளாக போய் அப்பா அவன் வாங்க போகிறோன்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுப்போம், ரிசர்வேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதை வாங்கி பார்த்துட்டு அவன் சிஸ்டத்தில் பார்ப்பான். பார்த்துட்டு சார் வெயிட்டிங் லிஸ்ட் 26 சார் போடுமான்னு கேட்பான். கடவுளே 26 எப்போ எந்த காலத்தில் கிடைக்க போகுது? கண்டிப்பாக அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துடும். ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டுங்க. எப்போ ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ கம்ஃபர்டபுளாக மதுரை வந்தாலும் சரி, வெள்ளூர் போனாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி, அதே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு IRCTC இல்லை கோ ஐபே போல் உட்காந்துட்டு டிக்கெட் புக் பண்ணுறோம். வெயிட்டிங் லிஸ்ட் 26. கவலைப்படாங்க, தட்கால் இருக்குது, அதில் போடுங்க. தட்காலும் இல்லையா, ப்ரீமியம் தட்கால் இருக்குது, போடுங்க, வந்துருச்சு. ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? அவசியமே இல்லை. காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, பொறுமைக்கு அவசியமே இல்லை. எல்லாம் உடனடியாக கிடைத்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இன்னைக்கு இன்ஸ்டன்ட் காஃபி உண்டுங்க, இன்ஸ்டன்ட் பிரியாணி உண்டு, இன்ஸ்டன்ட் டிக்கெட் உண்டு. ஆனால் இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்காதுங்க. அதைத்தான் சொல்ல வருகிறேன். உடனடியாக என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும். எனக்கு பொறுமையே வேணாம், காத்திருக்க வேண்டாம். நான் ஜெபித்தால் உடனடியாக முழுமையாக என் ஜபத்துக்கு பதில் வேண்டும் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் காத்திருந்து உடனடியாக முழுமையாக பதில் கிடைக்காத சமயத்தில் சோர்ந்து போய் விடுகிறார்கள், ஏமாற்றம் அடைந்து விடுகிறார்கள், பின்வாங்கி போய் விடுகிறார்கள். ஏன்? எல்லாமே கிடைக்குது சீக்கிரமா. அதே போல ஒரு ஜபத்தை ஏறெடுத்தால் உடனடியாக ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். விளைவு என்ன? ஏமாற்றம், சோர்வு. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? அசிஸ்டன்ட் பாஸ்டர் இம்மானுவேல் ஆரம்பத்தில் சொன்னப்போ அந்த வசனத்தை சொன்னார்னு யோசிக்கிறேன். சங்கீதம் 31:24 சொல்லி யோசிக்கிறேன். அதே தான் சங்கீதம் 24:17. கர்த்தருக்கு காத்திரு, பொறுமையோடு காத்திரு. வெயிட் ஆன் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திரு. உன் விண்ணப்பங்கள்லாம் கர்த்தருக்கு சொல்லிட்டு ஜெபத்தை எடுத்து விட்டு கர்த்தருக்கு காத்திரு. என்ன நடக்கும்? அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இல்லை, எத்தனை பேர் இதை நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம்? இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கொடுத்து விட்டு சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருக்கு காத்திரு, பொறுமையா காத்திரு. அவருக்கு சித்தமான நேரத்தில் நிச்சயம் உதவி செய்வார். கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சோர்ந்து போகாத. அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். திடமானதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. இல்லை, சொன்னவர் சங்கீதக்காரனான தாவீது. அதே வார்த்தையை தான் ஒருவேளை நீங்க புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட சொல்கிறார். ஆகவேதான் சாஸ்திரியார் அவரை குறித்து பாடும்போது, ஆசையாகினேன் கோவே உமக்கு ஆனந்த ஸ்தோத்திரம் தேவை என்கின்ற அழகான ஒரு கீர்த்தனையை பாடுகிறார். அதுல ஒரு கவி அல்லது 2 கவியை மட்டும் பாட கேட்போம். ஸ்தோத்திரம் தேவே, ஆசையாகினேன் கோவே உமக்கானாத ஸ்தோத்திரம் தேவே. இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து, இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே ரட்சகா. இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே ரட்சகா. இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே ரட்சகா.
தேவே. நாட்டுக்கரசின் உயர்வானாட்டார் தொழும் சீரசே. நாட்டுக்கரசின் உயர்வானாட்டார் தொழும் சீரசே. நான் நாட்டு மூடம் தேடி, நான் நாட்டு மூடம் தேடி தேடி நாடி ஆனவாடி. நான் நாட்டு மூடம் தேடி தேடி நாடி ஆனவாடி. நான் நாட்டு மூடம் தேடி தேடி நாடி ஆனவாடி. ஆசையாகினேன் கோவே, உமக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட்டமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வெயிட் ஆன் த லார்ட். டோன்ட் லூஸ் யுவர் பேஷன்ஸ். பொறுமை இழந்து விடாதே. உன் ஜெபத்தை கர்த்தத்தில் சொல்லு. அவருடைய நேரத்துக்காய் காத்து கொண்டிரு. ஏமாற்றமடைந்து சோர்ந்து போய் பின்வாங்கி விடாதே. இன்னைக்கு நம்ம இதில் மட்டும் வாசிக்கல, சற்று முன்பதாக வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் கூட அந்த பகுதியை பலமுறை வாசித்திருப்போம். அந்த குறிப்பிட்ட வசனத்தை எத்தனை முறை நம்ம சற்று ஆழமாய் தியானித்திருப்போம்னு சொல்லி தெரியல. அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். நம்ம வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம், ஒருவேளை 1 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அதுல அந்த 7ஆம் வசனத்தை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 18:7 நல்ல கவனிங்க, பக்கம் 110. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் உடனடியாக அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்படியா இருக்கு? நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உடனடியாக சொல்லணும் அவசியம் இல்லை. அவரே சொல்றார், தெளிவா சொல்றார், நீடிய பொறுமை உள்ளவனாக இருந்து அந்த காரியத்தை உங்களுக்கு செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். ஆனா அவசரப்படுறோம், இந்த காரியத்தை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஒன்று மட்டும் நிச்சயங்க, கர்த்தரை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் உடனடியாக முழுமையாக செய்து முடிக்க முடியும். He is all powerful. He is El Shaddai. சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம ஜெபத்துக்கு உடனடியாக அவரால் பதில் கொடுக்க முடியும். பட் he won't do it all the time. ஆனா எல்லா சமயத்திலும் அப்படி செய்ய மாட்டார். அவருடைய நேரத்துக்காய் காத்திருப்பார், அவருடைய சித்தத்துக்காய் காத்திருப்பார். அது ஆசீர்வாதம் இல்லை. நம்ம வாசிக்கிறோமே, யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்துல கானாவூர் கல்யாணத்துல மரியாள் அவருடைய தாயார் அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்வதற்கு முன்பதாக, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, mine hour has not yet come. அவருக்கு சித்தமான நேரத்திலே தான் அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய ஜெபத்துக்கு உதவி செய்வார் என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். என் வேலை இன்னும் வரவில்லை, my hour has not yet come. அதே போல உங்களுக்கு தெரியும், லாசரு இறந்த உடனே அந்த செய்தியை அனுப்புறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே போகல. 4 நாள் கழித்து தமக்கு சித்தமான நேரத்தில் அவர் புறப்பட்டு செல்கிறார். சென்று ஆச்சரியமான மாபெரும் காரியத்தை செய்கிறார். செத்து போன பிரேதத்தை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். இல்ல கிறிஸ்துவர்களே, இதெல்லாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் கூட எனக்கு இன்ஸ்டன்ட் காஃபி போல, இன்ஸ்டன்ட் பிரியாணி போல, இன்ஸ்டன்ட் டிக்கெட் புக்கிங் போல, என் ஜெபத்துக்கு இன்ஸ்டன்ட் ஆன்சர் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது தவறு, மதியினம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்றார், நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நான் செய்வேன் சொல்லி. சங்கீதக்காரனாகிய தாவீதும் அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆகவே ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார் இல்லையா? For sometimes God answers our prayers immediately. அல்ல கவனிங்க, if he says yes to some of our prayers, which means what? If he says yes to some of our prayers, which means he is increasing our faith. சில சமயங்களில் உடனடியாக நம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். என்ன நடக்குதுங்க? விசுவாசத்தை
வர்த்திக்க பண்ணுகிறார். And if some of our prayers are answered as wait, which means what? He is increasing our patience. சில ஜெபங்களுக்கு பொறுத்திரு, வெயிட் என்று சொல்லுவாரே என்றால் என்ன நடக்குதுங்க? நம்முடைய பொறுமையை வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆம் என்று சொல்வாரே என்றால் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். பொறுத்திரு நான் செய்வேன் என்று சொல்லி காக்க வைக்கிறார் என்றால் நம்முடைய பொறுமையை வர்த்திக்க பண்ணுகிறார். And for sometimes some of our answers being answered as no. சில சமயங்களே நம்முடைய ஜபங்களுக்கு இல்லை என்ற பதிலை கொடுக்கிறார். நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லை, வேதனையா இருக்கு. இப்படி நான் உபாசம் பண்ணி கண்ணீரோடு ஜெபித்தனே, என் ஜெபத்துக்கு இல்லை என்ற பதிலா. If he says no to some of our prayers, you know what? He has got something better for us. நம்ம கேட்டதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த காரியத்துக்கு வேண்டாம் என்கின்ற பதிலை அவர் கொடுக்கிறார். மறந்து போக வேண்டாம். ஒரு சில ஜபங்களுக்கு இல்லை என்று சொல்லி பதில் கொடுப்பாரே என்றால் நம்ம என்ன கேட்டோமோ அதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, மாபெரும் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆகவேதான் என் மகனை, என் மகள் அது வேண்டாம் என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்தி விடுகிறார். இல்லை என்கின்ற பதிலை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவர்களே, we need to wait. பொறுமையோடு காத்திருக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். அவரிடத்தில் நம்முடைய பாடுகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அறிவித்து விடுகிறோம். அவர் நேரத்துக்காய் காத்து கொண்டிருக்க வேண்டும். எஷ்னு கொடுத்தா ஸ்தோத்திரம், வெயிட்னு கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், நோனு கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? Again and again I say, God is all powerful. He can answer all our prayers. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய எல்லா ஜபத்துக்கும் அவரால் பதில் கொடுக்க முடியும். ஆனால் அவருக்கு சித்தமான நேரத்தில் காத்திருக்கிறார். He is all powerful. He is all எல் ஷடா என்று சொல்லுவாங்கல்ல, அரமைக்கில் எல் ஷடா என்றால் God of the mountains, Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும் யாருக்கு, எப்பொழுது, எப்படி, எவர் மூலமாக நம் தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். பிகாஸ் he is எல் ஷடாய். ஒரு அருமையான ஆங்கில பாடல் ஒன்று உண்டு. சாஸ்திரி அம்மா இங்கிலீஷ் பாடல் நிறைய பாடியிருக்காங்க அந்த பென் டிரைவ்ல. அந்த நாளில் அந்த ஏமி கிராண்ட், கிறிஸ்டி லேன், லேட் 80s அருமையான காஸ்பல் சாங்ஸ் இருக்கு. எப்போ 40 வருஷத்துக்கு முன்பதாக வந்த பாடலே அவங்க பாடியிருக்காங்க. இப்போ ஒரு ஆங்கில பாடல், எல் ஷடா என்று சொல்லப்படுகின்ற அர்த்தம் நிறைந்த அந்த ஆங்கில பாடலை பாட கேட்போம். El Shaddai, El Elyon Adonai. Age to age, you're still the same. By the power of the name El Shaddai, El Shaddai, Erkam Konam Adonai. I will praise and lift you high, El Shaddai. Through your love and through the ram, you saved the son of Abraham. Through the power of your hand, you turned the sea into dry land. To the outcast on her knees, you were the God who really sees. And by your might, you set your children free. El Shaddai, El Shaddai, El Elyon Adonai. Age to age, you're still the same. By the power of the name El Shaddai, El Shaddai, Erkam Konam Adonai. I will praise and lift you high, El Shaddai.
El Shaddai, El Shaddai, El Elyon Adonai. Age to age, you're still the same. By the power of the name El Shaddai, El Shaddai, Elkamkana Adonai. I will praise and lift you high, El Shaddai, El Shaddai, El Shaddai, El Elyon Adonai. Age to age, you're still the same. By the power of the name El Shaddai, El Shaddai, Elkamkana Adonai. I will praise and lift you high, El Shaddai. Through the years you made it clear that the time of Christ was near. Though the people couldn't see what Messiah ought to be, your most awesome work was done through the frailty of your Son. I will praise and lift you high, El Shaddai. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, பொறுமையை இழந்து போய்விடாது. வேதத்தில் 2 பேரை நான் சொல்லி நிறைவு செய்விருக்கிறேன். பொறுமை இழந்த ஒரு ஸ்திரீயானவள், பொறுமையை காத்த ஒரு மனிதன். 2 பேரும் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் காலத்தில் காணப்படுகின்ற ஒரு அருமையான ஸ்திரீயானவள், பொறுமை இழந்த ஒரு பாத்திரம். யாருங்க? திருமதி சாராள் மார்டின் அல்ல, சாராள் ஆபிரகாம். சரிங்களா? ஆபிரகாமுடைய மனைவி. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேதத்தில், இல்லையா? உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். தெளிவா இருக்கு. 3 முறை பேசியிருக்கிறார் ஆதியாகமத்தில். நிச்சயமா அவன் போய் மிஸ்ஸஸ் சாராட்ட சொல்லியிருப்பான், ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நமக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததியை கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த அம்மா தலையாட்டினாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமை எழுந்து, என்ன டைம் ஆகிட்டே இருக்கேன், காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது என்று சொல்லி அவசரப்பட்டு பொறுமை எழுந்து தாதியாகிய ஆகாரை மணமுடித்து வைத்தால் தன் கணவனுக்கு. விளைவு என்ன? இஸ்மவேல் பிறந்தான், கூடவே தீவிரவாதமும் பிறந்தது. இன்னைக்கு பூமி முழுதுமாய் காணப்படுகிற தீவிரவாதிகள், தீவிரவாத தேசம் இன்னைக்கு காணப்படுகிற ஈரான், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு பெண்ணானவள் பொறுமை எழுந்து போய்விட்டாள். பொறுமை எழுந்தனுடைய விளைவை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு, பொறுமையோடு கூட காத்திரு. 2வது நபர் யாருங்க? யோசேப். பழைய ஏற்பாட்டில் யோசேப். அவனை குறித்து வாசிக்கும் போது 2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் பக்கம் 48, 37ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஸோ he was introduced to us at the age of 17, ஒரு டீனேஜில். 17 வயசுல யோசேப்பை குறித்து இங்கு அறிமுகமாகிறான். ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம். குவைட் யங், இல்லை 17 வயசுல நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். நான் வேகமாக சொல்கிறேன். அவனை முழு பகையாக பகைத்தார்கள். அவன் கூட பிறந்த 10 சகோதரர்களும் அழைச்சிட்டு போகிறாங்க. போய் ஒரு மிகப்பெரிய ஒரு குழியிலே தள்ளி, ஒரு பாழும் கிணற்றிலே தள்ளி கொலை செய்யும்படியாக எத்தனிக்கிறார்கள். 17 வயசுல காணப்பட்ட யோசேப்பு அவன் குழியிலிருந்து அவன் ஜெபித்திருப்பான், ஆண்டவரே நான் ஒரு தப்பும் பண்ணல, ஏன் என்னோட அண்ணன்மார்கள் இப்படி பண்ணுறாங்க, என்ன அப்பா அம்மாவோட போய் சேர்த்துரும் என்று சொல்லி ஜெபித்தான். அவன் ஜெபம் குடியிலே கேட்கப்பட்டதா? இல்லை. கிறிஸ்துக்கள் அங்கிருந்து இஸ்மவேலர் கையிலே விற்கப்பட்டான். இஸ்மவேலர் கையிலே விற்கப்பட்டான். ஒட்டகத்து மேலே அழைச்சிட்டு முன்ன தெரியாத நாட்டுக்கு அவனை அழைச்சிட்டு போறாங்க. நிச்சயமாக ஜெபித்திருவாங்க. யாருனே தெரியல ஆண்டவரே, எங்கேயோ அழைச்சிட்டு போறாங்க, சீக்கிரம் என்னை வீட்டில் கொண்டு போய் சேர்த்துரும், எங்க அப்பா அம்மாட்ட சேர்த்துரும். அவன் ஜெபம் கேட்கப்பட்டதா? ஒட்டகத்தின் மேலே கேட்கப்படவே இல்லை. இஸ்மவேலர் மீது அழைக்கப்பட்ட அவன் சென்று அடிமையாக விற்கப்படுகிறான்.
அங்கே ஜெபித்திருப்பேன், ஆண்டவரே நான் அடிமையாக இருந்தேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தேன், வசதியாக இருந்தாங்க, என்னை வீட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அவன் ஜெபம் கேட்கப்பட்டதா? அடிமை ஸ்டேஜிலும் கூட அவன் ஜெபம் கேட்கப்படலை. செய்யப்படாத குற்றத்துக்காக சிறையிலே தள்ளப்பட்டான். செய்யப்படாத குற்றத்துக்காக சிறையில் தள்ளப்பட்டான். சிறையிலிருந்து ஜெபித்திருப்பான், ஆண்டவரே இது எப்படியாவது வீட்டில் கொண்டு போய் சேர்த்துரும், நான் செய்யல சுவாமி இந்த பாவத்தெல்லாம். உமக்கு தெரியும் அவன் ஜெபம் கேட்கப்பட்டதா? இல்லவே இல்லை. குடியிலே அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை, ஒட்டகத்திலே அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை, அடிமை நிலைமையில அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை, சிறையிலே அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை. எப்போ அவன் ஜெபம் கேட்கப்படுது தெரியுங்களா? அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 17 வயசுல ஜெபிக்க ஆரம்பித்தான், அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் பக்கம் 55 46ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். 30 வயசுல தான் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. He became the prime minister of Egypt when at the age of 30. When did he start praying? At the age of 17. அப்படி என்றால் 13 வருஷம் அவன் ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். ஆண்டவரே செய்யாத தப்புக்காக இப்படி நான் குடியிலே தள்ளப்பட்டு, கொலை செய்ய எத்தனிக்கப்பட்டு, அடிமையாக விற்கப்பட்டு, சிறையிலே தள்ளப்பட்டு காணப்படுகிறேன், என்னை மீட்டு விடும் என்று சொல்லி ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கவே இல்லை. 13 ஆண்டுகள் கழித்து 30 வருஷத்துல 30வது வயதுல எகிப்தின் பிரதம மந்திரியாக உயர்த்தப்படுகிறான். அப்பொழுது அவன் ஜெபம் கேட்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் வேதத்துல காணப்படுகிற திருஷ்டாந்தங்கள், நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள். நம்ம ஒருவேளை 13 வருஷத்துக்கு ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு சில காரியங்களுக்கு முன்பதாகவே, காலங்களுக்கு முன்பதாகவே அவர் பதில் கொடுத்து விடுவார். ஆனால் காத்திருக்கிறோமா? யோசேப்பை போல காத்திருக்கிறோமா? என்னுடைய பல்கலைக்கழகத்து நாட்களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். நான் சொல்கிறது 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்போ நான் ஐ வாஸ் அ பேஸ்கெட் பால் பிளேயர். பேஸ்கெட்பால்லாம் எனக்கு ரொம்ப உயிருங்க. மற்ற எதுவுமே வேண்டாம். சாயங்காலம் ஒரு 4:30 மணி வந்துச்சுன்னா 4:30 to 6 என்ன எங்கே பார்க்கலான்னா யூனிவர்சிட்டி பேஸ்கெட் பால் கோர்ட்டில் தான் பார்க்கலாம். ஒரு நாள் கூட விட மாட்டேன். அது இன்னும் ஒரு பேஷன் எனக்கு, அது வெறின்னு கூட சொல்லுவாங்களா, அது இல்லாமல் இருக்க முடியாது. அது பேஸ்கெட் பால் அப்படியே ஆடிட்டு நான் வீட்டுக்கு வரப்போ அப்படியே தொப்பையே நனைஞ்சு வருவேன். ஏன்னா வேர்வை, ஐ வில் பி ட்ரென்ச்ட். அவ்வளோ வேர்வை கொட்டும். வந்த உடனே ஃப்ரிட்ஜை திறந்து அந்த சில்லுன்னு வாட்டர் இருக்கும் போது எடுத்து மடன்னு குடிப்பேன். ஸோ என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். உடனே என்ன போகும், தொண்டையை பிடிச்சிடும் பயங்கரமாக. இது மாதிரி அடிக்கடி எனக்கு ஆகும். த்ரோட் பெயின் வந்துச்சுன்னா இந்த ஃபைரிஞ்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன், பயங்கரமாக கஷ்டப்படுவேன். சமயத்தில் எச்சில துப்புன்னா ரத்தமாக வரும், பேச முடியாது, எச்சில் முழுங்க முடியாது, அவ்வளோ கஷ்டத்தோடு இருப்பேன். எனக்கு ஒரு நல்ல டாக்டர் இருந்தார், MBBS டாக்டர், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அவர்கிட்ட அடிக்கடி போவேன். ஒரு முறை ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2-3 நாள் ஒன்றுமே பேசவும் முடியல, ஸ்பீட் பண்ண ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட போனேன். அவர் பேரை மறந்துட்டேன், வித்தியாசமான ஒரு நல்ல பேர் தான் அவர். அவர்கிட்ட போனவுடனே நான் சொன்னேன், டாக்டர் த்ரோட் பேச முடியல, இங்கே த்ரோட் இன்ஃபெக்ஷன். அவர் டார்ச் அடித்து பார்த்துறான். மார்ட்டின் பயங்கரமாக இருக்குது, உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்குது. நான் உடனே அவரை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னேன், டாக்டர் ஜஸ்ட் கிவ் மீ 1 பில், ஒரே ஒரு மாத்திரை கொடுங்க, பூர்ணமாக சுகமடைஞ்சிடணும், உடனே சுகமடைஞ்சிடணும். அப்படியான்னு சொல்லி அவர் குனிஞ்சு எழுத ஆரம்பித்தார். ரொம்ப நேரம் எழுதினார். டாக்டர் ஒரே ஒரு மாத்திரை கொடுங்க, இது உடனடியாக சுகமாயிடணும், முழுமையாக சுகமாயிடணும். அவர் பொறுமையாக, நான் சொல்கிறது எதுவுமே காதில் வாங்கல, எழுத ஆரம்பித்தார். அந்த நாட்களில் 40 வருஷத்துக்கு முன்பதாக எரித்ரோமைசின் 500 mg 101, கீழே ப்ரூஃபன் எத்தனை இண்டின்னு தெரில 101, பேராசிட்டமால் 101, மல்டிவிட்டமின் 100, இப்படி போட்டு கொடுத்து என் கையில் கொடுத்து 5 நாள் எடு, சரியாக போயிடுவேன். அதுன்னு பார்த்தாம நீ சால்ட் வாட்டர் காகலும் பண்ணு. டாக்டர் ஒரு நாளில் போகணும் டாக்டர், நாளைக்கு விளையாட போகணும். நான் வாய்ப்பேல் அவர் சொன்னார், உலகத்தில் எந்த ஒரு டாக்டராலும் ஒரே ஒரு மாத்திரையினால இந்த வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொன்னார். 1 tablet of erythromycin cannot cure you. That much it has been infected. Take it for 5 full days. You will be all right gradually என்று சொல்லி சொன்னார். இன்னைக்கு ஒரே ஒரு எரித்ரோமைசின், ஒரே ஒரு ஜபத்தினாலே என் குடும்பத்தில் பிரச்சனைகள் சரியாகணும். ஒரே ஒரு எரித்ரோமைசின் ஜபத்தினாலே என் வியாதி நீங்கணும். ஒரே ஒரு எரித்ரோமைசின் ஜபத்தினாலே பிரிந்து போன குடும்பங்கள் என் குடும்பத்தில் ஒன்று சேரணும். ஒரே ஒரு எரித்ரோமைசின் ஜபத்தினாலே என் மகளுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்கணும். ஒரே ஒரு எரித்ரோமைசின் ஜபத்தினாலே சீக்கிரம் அவள் கருத்தரிக்க வேண்டும். இப்படிலாம் ஒரு ஜபத்துக்காக செஞ்சுட்டு காத்துக்கொண்டே இருக்கிறோமே, தவறான ஒரு முடிவு அல்லவா? எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை காணிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவாமி இந்த உலகத்துல ஊழியம் செய்த போது 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். He just ministered only for 3.5 years. ஆனா அதுக்கு எத்தனை வருஷம் காத்திருந்தாருங்க? 30 வருஷம் காத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே,
கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு அவருடைய நேரத்துக்காக காத்திருப்போம். அவருடைய நேரம் சரியான நேரம். He does everything in his own time. அவர் தமக்கு சித்தமான நேரத்திலே செய்வார். He knew as to when to do, how to do, through whom to do and what to do. அவருக்கு எந்த நேரத்தில் எப்பொழுது யார் மூலமாக எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய விண்ணப்பங்களை மட்டும் அவரிடத்திலே கொடுப்போம். His time will be a perfect time. He is neither too quick nor too late. He'll be always on time and his time will be a perfect time. அப்படி நேரத்துக்காக காத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீர்த்தனை பாடல், இம்மட்டும் ஜீவன் தந்த என்கின்ற கீர்த்தனை பாடலை ஒரு கவியை மட்டும் பாட கேட்டு நாம் ஜெபித்து இந்த நாளின் இறை செய்தியை நிறைவு செய்வோம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை ஆதியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்கவாது தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை ஆதியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. காலம் சொல் போல் களியும், தண்ணீரை போல் வாடியும், கனாவை போலேயும் ஒளியும், வாலிபமும் மறையும், சீலோ எல்லாம் கூறையும், மண்ணின் வாழ்வொன்று நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர் குமிழுக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழுக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்ட பரன் எம்மை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை ஆதியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி ஜெபித்து இறை செய்தியை நிறைவு செய்வோம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். நீடிய பொறுமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அன்பு, விசுவாசம், தாழ்மை, இச்சை எடுக்கிறதுக்கெல்லாம் கொடுக்கிறோம் சுவாமி. ஆனால் நீடிய பொறுமையும் சேர்ந்ததுதான் ஆவியின் கனி என்பதை பவுல் அப்போஸ்தலன் ஆணித்தரமாக எங்களுக்கு விளக்கி காண்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். 3 ஆண்டுகள் பணி செய்வதற்கு 30 ஆண்டுகளில் காத்து கொண்டிருந்தீர். எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீர் சுவாமி. உமக்கு காத்திருந்து எங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக உமக்கே காத்திருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மிகுதியான ஆராதனையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கெஞ்சி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த மழைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த வாரத்தில் மழைக்காக நாம் ஜெபித்த பொழுது மழையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தொடர்ந்து மழைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கோடை வெயிலுக்கு எங்களை தப்புவியும்.
தண்ணீர் பஞ்சத்திற்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் என சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். தேசங்களுக்கு இடையிலே அமைதிக்காக நாம் காத்திருப்போம். இந்த போரினால் ஏற்பட்டிருக்கிற உயிரிழப்புகள், பொருளாதார இழப்புகள், இதனால் உலகம் எங்கும் ஸ்தம்பிக்கிற காரியங்கள், இவைகளை ஆண்டவருடைய கரத்தில் வைத்து ஆண்டவரே இரக்கம் பாராட்டும், போர்களை நிறுத்தி தாரும், சமாதானத்தை தாரும் என சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். உள்ளத்திலே பாரத்தோடும் கண்ணீரோடும் கூட வந்திருந்தால் இன்றைக்கு நாம் காதால கேட்ட திருவசனங்கள் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஆண்டவர் உடனடியாக பதில் தந்தால் அவர் என் விசுவாசத்தை வர்த்திக்கச் செய்கிறார். ஆண்டவர் காலம் தாழ்த்தி என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்தார். ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில நாம் வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். சில சமயங்களிலே பதில் இல்லை என்றால் இதை காட்டிலும் மேன்மையானதை நமக்காக வைத்திருக்கிறார். பொறுமையாய் காத்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். எனவே ஆண்டவரே, நான் பொறுமையாய் காத்திருக்கிறேன், எனக்கு இறங்கும் என சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்திலே காத்திருந்த நேரங்கள் எங்களை விட்டு ஈடுபடாத நல்ல நேரங்களாய் காணப்பட இருக்கிறபே தாரும். நாங்கள் காதாலை கேட்ட சத்திய வசனங்களுக்காக, உம்மை போற்றி புகழ்ந்து பாடிய பாடல்களுக்காக, உம்மை நோக்கி ஏறெடுத்த ஜெபங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்ட அடியார்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நேற்று அவர்கள் சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தின் மத்தியிலும் என் ஆண்டவர் பலத்தை தந்து சுகத்தோடு கூட தங்களுடைய ஊழியத்தை இந்த பகலில் நிறைவேற்றினதற்காக நன்றி அப்பா. இன்று மாலையிலும் இந்த ஊழியத்தை நிறைவு செய்யும் பொழுது தேவனுடைய வல்ல கரம் அவர்களோடு கூட இருந்து அருமையான ஐயாவையும் அம்மாவையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சாஸ்திரியார் பரம்பரையிலே வந்த நம்முடைய ஊழியக்காரர்கள் பல நூற்றாண்டுகளாய் செய்த கனமான ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, அந்த சந்ததியில் வந்தவர்கள் எங்களுடைய ஆலயத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை சொன்னது நம்முடைய நாமத்திற்கு மகிமையாயும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க இருக்கிறபே தாரும். கண்ணீரோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆறுதலுக்காக மன்றாடி யாரேனும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் என் ஆண்டவர் தாமே அவருடைய கண்ணீரை துடைத்து பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆஸ்பத்திரியிலே சுகவீனமாய் சேர்க்கப்பட்டிருக்கிற மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். என் ஆண்டவருடைய வல்ல கரமரலை தொட்டு மீண்டுமாய் எங்களோடு கூட கூட்டத்தின் களிப்போடு தேவனை ஆராதிக்க அவர்களுக்கு ஒரு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அயல் தேசத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, அயல் மாநிலங்களில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, வெளி ஊர்களில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாவலை தாரும். அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்விலே அவர்கள் வளர்ந்த பிறகு கிருபை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக நன்றியுள்ள பிள்ளைகளாய் காணப்பட நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தாரும். வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொண்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு கடந்து செல்ல கிருபை தாரும். இறையில் படிக்கிற மாணவர்களுக்காய் நன்றி. ஒரு ஆண்டு காலம் எங்களோடு எடுத்துக்கொண்ட பயிற்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். இது அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க கிருபை தருவீராக. தொடர்ந்து உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை அருளி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும்
பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.